இந்த வாரமாச்சு பிக் பாஸ்ல டபுள் எவிக்ஷன் இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குங்க. அந்த வகையில பிக் பாஸ்ல இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னா வினோத், சபரி, ரம்யா, கம்ருதீன், சாண்ட்ரா, எஃப்ஜே, வியானா இவங்க எல்லாரும் நாமினேட் ஆயிருக்காங்க. இதுல டபுள் எவிக்ஷனா இருந்தா வியானா, எஃப்ஜேவை வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இதுல எஃப்ஜே அவரு பாத்தீங்கன்னா குறைவான வாக்குகள் வாங்கியிருந்தாலுமே அவரையும் வியானா அவங்கள விட ரம்யா அவங்க ரொம்பவே குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. முதல் இடத்துல இப்ப வரைக்கும் வினோத் அவர் அதிக வாக்குகளோட இருக்காரு. சபரி அவரு அதுக்கு அடுத்த இடத்துல இருக்காரு. கம்ருதீன் அவரு அதுக்கு அடுத்த இடத்துல இருக்காரு. சாண்ட்ரா அவங்க 4th பிளேஸ்ல இருக்காங்க. எஃப்ஜே 5th பிளேஸ்ல இருக்காரு. வியானா 6th, ரம்யா 7thலயும் இருக்காங்க. ஆக மொத்தத்துல இது அன்அபிஷியல் ஓட்டா இருந்தாலுமே இன்னும் 2 நாள்ல இந்த ஓட்டிங் லிஸ்ட் எப்படி வேணாலும் மாறலாம். டபுள் எவிக்ஷனா இருந்தா எஃப்ஜே, வியானா வெளியேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ரம்யா இப்ப குறைவான வாக்குகள் வாங்கியிருந்தாலும் திடீர்னு அதிகமான வாக்குகள் வாங்கி மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ள சேஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வாரம் டபுள் எவிக்ஷனோட ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ரம்யா அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாலும் ரொம்பவே கண்டென்ட் நல்லா இருக்கும். அடுத்து இந்த ஃப்ரீ டாஸ்க் வரும்போதெல்லாம் அவங்க ஃபேமிலி வீட்டுக்குள்ள வரலாம். வியானா அவங்க இருந்தாலும் ஏற்கனவே வியானா அவங்க அவங்களுடைய அம்மா அவங்கள பார்த்தெல்லாம் ரொம்ப பயந்துக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க எஃப்ஜே அவர்கிட்ட இவங்க பேசின விஷயங்கள் எல்லாம் கேட்கறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா வெடிக்கும். அப்படிங்கிறதுனால அவங்களையும் வீட்டுக்குள்ள இந்த வாரம் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை டபுள் எவிக்ஷன் இல்லாம சிங்கிள் எவிக்ஷனா இருந்தா இவங்கள யாரோ ஒருத்தர் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் பிக் பாஸ் சீசன் 9 இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கு. பார்வதி அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரூல்ஸ் மீறி எல்லாருக்குமே தண்டனைகள் வாங்கி கொடுத்து இப்போ மறுபடியும் அவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க. கம்ருதீன் அவரு பழையபடி அரோரா அவங்க கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமா ஜாலியா எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுறாரு. ஆனா பார்வதி அவங்க பண்ணதான் நீ அவங்க கூட பேசினா எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப அது பிடிக்கல, எனக்கு ரொம்ப பொசசிவா இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லி இந்த ஒரு பிரச்சனையை பெரிய பிரச்சனையா மாத்தி விட்டாங்க. ஆக மொத்தத்துல பிக் பாஸ் சீசன் 9ல வெளியே என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பாங்க. ஸோ ஆதிரை அவங்களே எஃப்ஜே அவர்கிட்ட அடிக்கடி நீ இப்படியெல்லாம் பண்ணது சரியா அப்படின்னு வெளியே பார்த்துட்டு போய் கேட்குறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.